அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை தீவுத்திடலில் 2027ஆம் ஆண்டு வரை ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த சர்வதேச ஆட்டோமொபைல் கூட்டமைப்பு அனுமதியினை தற்போது அளித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, தற்போது அனுமதி 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பந்தயம் எப்போது நடைபெறவுள்ளது? விவரங்கள். நிச்சயமா சிவரஞ்சனி, காலையிலிருந்து பல்வேறு கட்ட சீர்திருத்தங்கள், பல்வேறு கட்ட முயற்சிகளுக்கு பிறகு தற்பொழுது இரவு நேர கார் பந்தயமானது நடத்தலாம் என சர்வதேச ஆட்டோமொபைல் கூட்டமைப்பானது அனுமதி வழங்கி சான்றிதழ் வழங்கி இருக்கிறது. அடுத்த போர் கார் பந்தயமானது நடத்தலாம் என்ற ஒரு அனுமதியானது கிடைக்க பெற்றிருக்கிறது. ஏதேனும் பாதுகாப்பு குறைபாடு இருந்தால் அதற்கு FIA அதிகாரிகள் பொறுப்பல்ல. மற்றபடி எந்த விதமான அசம்பாவிதமும் நடைபெறாத வண்ணம் இங்கு பாதுகாப்பு வசதிகள் அனைத்தும் சரியாக செய்யப்பட்டிருக்கிறது என சர்வதேச ஆட்டோமொபைல் கூட்டமைப்பானது அனுமதி வழங்கி சான்றிதழானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலையை ஏற்கனவே இந்த சென்னை தீவுத்திடலை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலா 4 இரவு நேர கார் பந்தய சாலையானது 3.5 கிலோமீட்டருக்கு திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் FIA அதிகாரிகள் கொடுத்திருக்கக்கூடிய சான்றிதழில் 3.834 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த சுற்றளவானது இருக்கு என அதிகாரிகள் தரப்பில் இருக்கக்கூடிய அந்த சான்றிதழே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, கிட்டத்தட்ட 300 மீட்டர் அளவிற்கு இந்த சாலையானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. 3.5 கிலோமீட்டர்ல இருந்து 3.8 கிலோமீட்டருக்கு அந்த சாலையினுடைய தூரமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. தற்பொழுது சாலையில் சேஃப்டி செக்கிங் என சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு சோதனைகள் அனைத்தும் செய்யப்பட்டு வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே ஒரு முறை நாம் சான்றிதழை வாங்கிவிட்டோம். இனி 3 ஆண்டுகளுக்கு எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் இந்த போட்டியை வெற்றிகரமாக நாம் நடத்தலாம். ஆனால் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 3.8 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த பந்தய சாலையில் ஏதேனும் சீர்திருத்தம் செய்தாலோ அல்லது வேறு ஏதேனும் அந்த சாலை மாற்றி அமைக்கப்பட்டாலோ இந்த சான்றிதழானது செல்லுபடியாகாது. உடனடியாக இதே போன்று சாலையை அவர்கள் வைத்திருந்தால் 3 ஆண்டுகள் வரைக்கும் அனுமதி கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சடையாண்டி.